அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறீங்களா. அந்த வரிசையில் டிஎன்ஏயு அண்ணாமலை யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கு இந்த வருஷம் 2025-26 அகாடமிக் இயருக்கு கட் ஆஃப் என்னவாக இருக்கும், ஒரு எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற விஷயத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலை ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வைங்க. அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன், கவர்மெண்ட் காலேஜஸ் அதாவது அரசு கல்லூரியில் எவ்வளவாக இருக்கும் கட் ஆஃப் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அது டிஎன்ஏயு அஃபிலியேட்டட் காலேஜஸ் மொத்தம் 28 காலேஜஸ் இருக்குது. 28 காலேஜஸில் 26 காலேஜஸ் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் இருக்குது. மீதி 2 வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. சரி, இப்போ இந்த 2 கோர்ஸுக்கும் 28 காலேஜஸில் மோர் தென் 4000 சீட்ஸ் இருக்குது. ஓவரால் சீட்ஸ்னு பார்க்குறப்ப அப்போ கட் ஆஃப் என்னவாக இருக்கும், அதாவது 4000ன்றது மேனேஜ்மெண்ட்டு அண்டு கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கு. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 2500 சீட்ஸாவது உங்களுக்கு இதுக்கு வந்துடும். யாருக்கு? நம்ம கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. ரிமைனிங் சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ரைவேட் காலேஜஸில் கட் ஆஃப் என்னவாக இருக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரேங்க் லிஸ்ட்டு. இந்த 2025-26 அகாடமிக்கிற்கான அகாடமிக் ஸ்ட்ரீமில் ஜெனரல் ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த அப்புறம் சீட்டு பேஸ் பண்ணி சீட்ஸ் எவ்வளோ இருக்குது ஒவ்வொரு காலேஜ்லேயும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இந்த கட் ஆஃபை சொல்கிறேன். பொதுவாக பார்த்தோம்னா ஓசி பொறுத்த வரைக்கும், அதாவது ஓப்பன் காம்படிஷனில் ஒரு 185 அந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் அந்த ப்ரைவேட் காலேஜஸில் ஓசி கேட்டகரிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிசி எம்பிசி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு 180 ப்ளஸில் இருக்கணும். 180 ப்ளஸில் இருந்தால் நல்ல டாப் காலேஜஸ்லேருந்து அப்படியே குறைஞ்சிட்டு வரத்துக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல காலேஜஸில். ஓகேங்களா. பட் ஒரு 180 சேஃப் கட் ஆஃப் தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் தான், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பிசிஎம் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 175 ப்ளஸ்ஸாவது இருக்கணும் அப்படிங்கிறதான். இதே அஃபிலியேட்டட் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸுக்கு. அண்டு எஸ்சி அவங்களுக்கு எஸ்சியே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. எஸ்சிலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 180 ப்ளஸ்ஸாவது இருக்கணும். எஸ்சிஏவுக்கு ஒரு 175 எதிர்பார்க்கலாம். எஸ்டிக்கு 165 ஆர் 160 அபோவ் அப்படி இருந்தால் சீட்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் சீட்டு எல்லாருமே கவுன்சிலிங் கால் பண்ணுறத பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு சீட்டுக்கு 5 பேராவது கால் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப எல்லாருமே சீட்டு எடுத்துக்குவாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ இன்னும் கட் ஆஃப் வந்து குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர கூடுதலுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் நிச்சயம் கட் ஆஃப் குறையும். ஸோ நிறைய பேர் சீட்டு எடுக்காமல் போயிடுறாங்க. லாஸ்ட் இயர் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஸ்பாட் அட்மிஷன் நிறைய போணுச்சு அப்படிங்களா. அதனால தான். ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் குறையுது. அதோட நம்ம ப்ரைவேட் காலேஜஸில் என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்கின்றதையும் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. இந்த வீடியோலாம் தகவல் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.